தலை மாஃபியாவே அவங்க தான் அப்படி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரெயின் வந்து யாருக்குமே கிடையாது இந்த வீட்டில். அது எந்த அளவுக்கு அப்படின்னா வந்து கானா வினோத் அவர்களை வந்து பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு இன்னைக்கு கேஷ் பாக்ஸ் அவர் எடுத்திருக்காருன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க தான். அவங்க ஜெயிலுக்கு போனதும் பார்வதி கிட்ட இவங்க தான் சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, இப்ப அந்த இடத்துல பார்வதி இல்லைன்றதுனால பார்வதி என்கிட்ட கேட்டாங்க, அதனாலதான் நான் சொன்னேன். ஏன்னா பாப்பாவா நீ, நான் கேக்குறேன் பாப்பாவா நீ? ஹோஸ்ட் ஒரு நாள் வந்து பார்வதியை சொன்னாரு, உங்ககிட்ட பேசுறதுனாலலாம் பார்வதி நான் இதுன்னு நினச்சிக்காதீங்க, பயங்கரமா ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க, ஒரு கலகம்னே வச்சுக்கலாமே அப்படின்னாரு. அப்போ அன்னைக்கு பார்வதியை வந்து ஹோஸ்ட் சொன்னது கலகம்னா அப்ப இதுக்கு பேர் என்ன? சாண்ட்ராவை அப்ப நம்ம கலக மூட்டின்னு சொல்லலாமா? இன்னைக்கு திவ்யா பேசுறாங்க சாண்ட்ராவை பத்தி. கார் விஷயத்துல நடந்தது உண்மையாவே அது டிராமாவா இருக்குமா? அது உண்மையாவே இருந்தாலும் என்னால சாண்ட்ராவை நம்ப முடியல. இது போதும், இது போதும். இப்ப என்ன பண்ணுவீங்க பிரஜன்? கானா வினோத் பெட்டி எடுத்தாரா? எடுத்ததுக்கு அப்புறம் ரியா தியாகராஜன் வந்து அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல மார்க் மை வேர்ட்ஸ் டைட்டில் வின்னர் அரோரா. எப்படி? மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம்னா பிரியா ரஞ்சித் அவங்க கிட்ட தான். பிக் பாஸை பத்தின உள்ள நடக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கலாம், பிடிக்காத மாதிரியும் இருக்கலாம். அதை பத்தி தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். ஸோ ஒரே கலவர பூமின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து என்னைக்குடா ரெட் கார்டு எப்ப கொடுப்பாங்க, ரெட் கார்டு எப்ப கொடுப்பாங்கன்னு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா ரெட் கார்டு ஏன்டா கொடுத்தீங்க, ரெட் கார்டு ஏன்டா கொடுத்தீங்க அப்படின்றாங்க. இப்ப என்னன்னா எதுக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு இருந்தாலும் உள்ளக்க பார்த்தா எல்லாம் பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பூமாய் வெடிக்கிறாங்க எல்லாரும். உள்ள வந்த ஃபர்ஸ்ட் வந்த வியானாவாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் வந்துட்டு இந்த கடுகை போட்டா எப்படி டப்ப டப்பட்டு வெடிக்க அந்த மாதிரி வெடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா வந்துட்டு ரம்யா ஒரு பக்கம். ஸோ ஏன் வாயால சொன்னா நல்லா இருக்காதுங்க. 24/7 பாக்குறவங்க நீங்க தான் சொல்லுங்க, உள்ள என்ன நடக்குது? என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலா எல்லாருக்குமே உள்ள வந்து செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் உள்ள அனுப்பப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்கள அறியாமலே இந்த ஒரு நபர்னால தானே நம்ம நாமினேட் செய்யப்பட்டு வெளியில போனோம், இந்த ஒரு நபர்னால தானே நம்ம வந்து வேற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வேற ஒரு ரூட்ல போனோம் அப்படிங்கிற அந்த கோவத்தை வந்து காமிக்க வேண்டிய ஒரு இடம் இதுதான். ஏன்னா இந்த இடத்துல தான் அவங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியில போனது, நாமினேட் இவங்களால செய்யப்பட்டு போனது. அப்போ இந்த இடத்துல அதை கிளியர் பண்ணி ஆகணும். வெளியில போயிட்டு நீ அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நீ பேசாம தான் இருக்க போற. ஆனா நீ யாருன்றதை இங்க நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்ல. இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க லாஸ்ட் சான்ஸ். நான் எக்ஸ் கண்டஸ்டன்ட்டா வந்திருக்கேன். அப்ப நான் அதை ப்ரூவ் பண்ணிட்டு தான் போவேன். இந்த ஒரு ஓட்டை நான் கலைச்சு விட்டு தான் போவேன். அப்படிங்கிறது தான் வந்து இந்த வாரம் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வியானா ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட தரப்பு நான் கூட நீங்க சொன்னீங்களே பிராங்கா இருக்குமோன்னு, இல்ல அது ஒரிஜினலாவே அவங்க வந்து பிராங்கா இருக்கும்னா ஒரு விஷயம் பிராங்க் ஆச்சு, யாரையும் அவங்க கூட்டிட்டு போல. நான் அதைத்தான் நினைச்சேன். என்ன வந்து 2 பேரை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோம்னா அது பிராங்க் ஆயிருமோன்னு நினைச்சேன். பட் அது பிராங்க் ஆகல. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு அரோரா உட்காந்துருக்காங்க. அப்ப வியனா சொல்றாங்க, எங்க அம்மாவுக்கு வந்து பார்வதியை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி தள்ளி விட்டுறதுனால பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து வியானா வந்துட்டு கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டுட்டு தான் இருக்காங்க. இதுல குறிப்பா என்ன கேட்கணும்னா வந்துட்டு எல்லாரும் இப்போ சாண்ட்ராவை வந்து அட்டாக் பண்றாங்க. மறைமுகமாலாம் இல்லைங்க, நேரடியாவே சாண்ட்ராவை அட்டாக் பண்றாங்க. ரம்யாலாம் நீ என்ன பாம்புனா, நான் என்ன அனகொண்டாவா, எப்படி நீ என்ன பாம்புன்னு சொல்லலாம், விஷங்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய தகராறு எல்லாமே போயிட்டு இருக்கு. விக்ரம் ஒரு பக்கம் ரோஸ்ட் பண்றாங்க. இந்த ரோஸ்ட் வந்து இல்ல பேசும்போது எனக்கு என்ன சொல்லு எப்படி கேக்குறது, உங்க முகத்துல ஒரு ஒளி வட்டத்தை நான் பாக்குறேன், சொல்றேன். என்ன அப்படின்னா முன்னாடி நம்ம செஞ்சதுக்கு தான் இப்ப அனுபவிப்போன்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? கர்மா இஸ் பூமராங் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த 90 நாள் நீ ஒருத்தவங்களை வச்சு ஆட்டம் ஆடினல்ல, அந்த ஆட்டம் தான் உனக்கு இப்ப ரிவர்ஸ்ல அடிக்குது. நீ வேணா அது எனக்கு அடிக்கலையே, எனக்கு வலிக்கலையே நீ சொல்லலாம். ஆனா உனக்கு வலிக்குது. நான் அழுவலையேன்னு சொல்லலாம். ஆனா நீ அழுவுற. இவ்வளவு தூரத்துக்கு குத்துறாங்க, அட்டி நொறுக்கி எடுக்கிறாங்க. அப்பெல்லாம் எங்க ஒரு பதப்படப்பு, பேனிக் அட்டாக் அதெல்லாம் வரல. அந்த பொண்ணு ஒத்தாலாம் நின்னு கலாய்க்கும் போது பரு 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 நீங்கள நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம். இப்ப நாங்க பாக்குறோம்டா, நாங்க பாக்குறோம் யார் என்ன பண்றாங்கன்னு இப்ப நாங்க பாக்குறோம். அதுதான் சொல்றேன். இப்ப சாண்ட்ராவும் விக்ரமும் மட்டும் தான் அதிகபட்சமா தாக்கப்படுறாங்க வரவங்களால. அப்படி பார்க்கும்போது கிளியரா நம்மளுக்கு தெரியுது இவங்க 2 பேரும் ரொம்ப மாஸ்டர் மைண்டோட செம்ம பிளானோட உள்ள வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க அப்படிங்கறது. விக்ரம் கூட விட்டுறலாங்க, அவர் ஏதோ ஒரு அளவுக்காவது நல்லவரா தெரிஞ்சுட்டு வரலையா? ஐயோ அவங்க வந்து எப்படின்னா
மண்புழு மண்ணுக்குள்ள போகும்ல, அந்த மாதிரி உள்ள போய் கப்ப தூக்கலான்ற அதான் பிளான்ல விஜய் இருக்காங்க. சார் சொன்னாங்களே, என்ன சொன்னாருன்னா, என்ன சொன்னாரு? வெரி பிரில்லியன்ட். ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா பேசுறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்த எப்படி பண்ணணும், எப்படி பேசணும், என்ன மாதிரியா அத விளக்கி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரியுது. ஆஹா, குட் அப்படின்னு சொன்னாரு. ஆஹா. ஸோ அவ்ளோ பிரில்லியன்ட்டா வந்துட்டு நெறைய விஷயங்கள் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னீங்க, அவங்களுக்கு அப்ப மாஸ்டர் மைண்ட் இல்லையா? அவங்களுக்கு அததான் சொல்றேனே, இவங்களுக்கெல்லாம் அந்த மாஃபியாவே அவங்க தான் அப்படி சொல்லலாம். புரியுதா? அந்த அளவுக்கு ஒரு பிரெயின் வந்து யாருக்குமே கிடையாது இந்த வீட்ல. அந்த மாரி ஒரு பிரெயின் அது வந்து. உண்மைதான். எஸ். அது எந்த அளவுக்கு அப்டின்னா வந்து, கானா வினோத் அவர்களை வந்து பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு, இன்னைக்கு கேஷ் பாக்ஸ் அவர் எடுத்திருக்காருன்னா, அதுக்கு முக்கிய காரணம் அவங்க தான். இல்ல நிஜமாவே அரோரா தான் பண்ணாங்களா? ஆமாங்க. என்ன சொன்னாங்க? எனக்கு ஏங்க பார்க்கல நான். நெறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க, "ஏன் கானா வினோத்துக்கு அறிவு இல்லையா?" அவரு தெளிவா சொல்றாரு, "நாளைக்கு ஒரு ஃபுல் டாஸ்க் இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா டாஸ்க் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து எடுக்கிற மைண்டா இருந்தாலும், எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்கன்னா." இல்ல, இல்ல. அது திடீர்னு அதுக்குள்ள யாருன்னா எடுத்துட்டாங்கன்னா? நைட்டோட நைட்டா தூக்கிட்டாங்கன்னா? அவரு வந்து எப்ப வேணாலும் எடுக்கலாம்னு சொல்லிட்டாரு. பெட்டி எடுத்துட்டு பேர சொல்லுங்கன்னு சொல்ட்டாரு. ஒரு பிரெயின் வாஷ் எப்படி இருக்கும்னா, அவர் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ்ல இருக்காரு. அவர் வீடு எப்படி இருக்குன்ற முதற்கொண்டு நம்ம வந்து YouTubeலலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ அந்த மனுஷனுக்கு என்ன தோணும்? நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த காசும் கிடைக்காம போயிடுச்சுனா என்ன பண்றது? நம்மள சம்பள காசு கூட சேர்த்து ஒரு 18,00,000 கிடைக்குதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஆனா அவருக்கு தெரியல, அவரு டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது. பாக்யா வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க போல. ஆனா, ரொம்ப அத நம்பக்கூடிய வகையில அவங்க சொல்லல. அவங்க வந்து போனதுக்கு அப்புறமா ஒரு கன்ஃப்யூஸ்ல தான் இருந்தாரு. என் பொண்டாட்டி வந்தா சரியாவே எதுவும் சொல்லாம போயிட்டான்ற மாரி தான் சொல்லிட்டு இருந்தாரு அவரு. இவரோட கமருதீன் அவங்க ஃப்ரெண்ட் வந்து பேசும்போது. இப்ப அந்த அளவுக்கு அவர் வந்து கன்ஃப்யூஸ்டா இருக்கும்போது, இன்னைக்கு காலையிலேருந்து வேற இந்த வாட்டர் மெலன் ஏன் தான் உள்ள அனுப்பிச்சாங்களோ சீக்கிரமா தெரியல. அவரு ஒரு பக்கம் வந்து அவர பயங்கரமா போட்டு அடி அடின்னு அடிச்சு, 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு, இப்ப கடைசியில வந்து இவ்ளோ பிரஷர்னால தான் அவர் போய் எடுக்குறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அது இன்னைக்கு நைட் இல்ல வந்து ஆக்சுவலா லைவ்ல வரும். பிரவீன் உள்ள வரும்போதே வந்துட்டு ஒரு மாதிரி கலாய்க்கிற மூடு. கன்ஃப்யூஷன் ஆயிட்டாருன்னு தான் நெனைக்கிறேன் வினோத் ப்ரோ. ஏன்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துட்டு பிரவீன் உள்ள வரும்போது அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சில வாக்குவாதங்கள் வந்தது. சில விஷயங்கள அவர் ஓப்பன் அப் பண்ணும்போது, அந்த ஓப்பன் அப் பண்ண விடாம தடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து பிரவீன் தடுத்த மாரி தெரிஞ்சது. ஸோ மனக்குழப்பத்துல இருக்கிற ஒரு ஆள் கிட்ட போயிட்டு மறுபடியும் நம்ம ட்ரிகர் பண்ணா என்ன பண்ணுவான்? "எப்பா சாமி அப்பா! என்னால முடியல போயிருவேன்." இப்போ வினோத்துக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். வீக்லி வீக்லி வந்து விக்கல்ஸ் வந்து திட்டு வாங்க மாட்றாரு. அரோரா வந்து நல்ல பேசுறீங்கன்ற ஒரு பேர் எடுத்துட்டா. சாண்ட்ராக்கு கார்லருந்து தள்ளி விட்டதுனால அவங்களுக்கு ஒரு இது வந்துச்சு. சபரி ஆல்வேஸ் குட் புக்ஸ்ல இருக்கான். அப்ப நம்ம இந்த மாரி இருக்கோன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு அவருக்கு. இல்ல ஆல்ரெடி மைண்ட் செட் அவருக்கு வந்து இருக்கா? இருக்கு. இல்ல யாராவது கொண்டு வந்துட்டாங்களா? இல்ல, இல்ல. அவரு பார்க்குறாரு இல்லையா? இது இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவர் நோட் பண்ணியிருப்பாரு. ம். நம்ப சொல்ற விஷயங்கள் எல்லாமே அவர் நோட் பண்ணியிருப்பார். அப்ப வந்து ஒருத்தவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சொல்றாங்கன்னா, அத கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அவரு ஒரு சுயநலவாதி 1, குழப்பவாதி. பயங்கரமா கன்ஃப்யூஸ்ட் ஆயிடுவாரு. இங்க போயிட்டு நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டீம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டீம் கிட்ட போயிட்டு பேசிட்டு வர்றாருன்னா, அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. "பாரு இப்படிலாம் பண்ணியிருக்கா, அதனால தான்" அப்படி. அப்ப வந்து நேரா வந்து அங்க கேட்பாரு. "பாரு நீ இப்படிலாம் பண்ணியிருக்கியா, அதனால தான்." அவங்க அதுக்கு முன்னால என்ன பேசுனாங்கன்னு உனக்கு தெரியுமா? நீங்க என்ன பேசுனீங்க அதுக்கு முன்னால? அப்படி மாறி மாறி போவாரு அவரு. அவருக்கு ஒரு கில்டி அவருக்கு ஒரு கான்ஷியஸ் இத கில்ட்டியா ஒரு ஃபீல் பண்ண ஸ்டேட்மென்ட்டா வச்சுட்டாங்க. இருக்க மாட்டாரு அவரு. ஓகே, ஓகே. சோ டபுள் மைண்டட் அவரு. அதனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா அவர் மைண்ட் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க எல்லாரும். அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டு தான் வந்து ஏன் நான் இந்த இந்த இன்ஃப்ளூயன்ஸ ஏன் மத்தவங்க கிட்ட அரோரா காட்டல? இது தப்பு தானங்க. இப்ப சபரிநாதன் கிட்ட போயிட்டு, "நீ நெறைய பேர படிக்க வைக்கிற. உனக்கு இந்த காசு முக்கியமா தேவ. நீ எடுத்துக்கோ. யாருன்னா எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவ?" அப்படின்னு ஏன் அரோரா போயிட்டு சபரி கிட்ட சொல்லல? இல்ல அப்படியும் இப்படி சொல்லுவாங்க. வினோத் தான் கேட்டாரு. அதனால தான் சொன்னாங்க. அப்படியே இருந்தாலும், "வினோத் உனக்கு வெளியில இருக்க பேரு எப்படி இருக்குன்னு தெரியல வினோத். சோ நீ யோசிச்சுக்கோ" அப்படின்னு சொல்றது வேற. இல்ல வெயிட் பண்ணி எடுக்கலாம். நாளைக்கு வரைக்கும் பார்த்துட்டு எடுக்கலாம். நைட்டுக்குள்ள யாருன்னா எடுத்துட்டாங்கன்னா? இதெல்லாம் ட்விஸ்ட் பண்ற வார்த்தைகள். இதே வேலைய பார்வதி பண்ணியிருந்தா என்ன பண்ணுவாங்க? மத்த ஹவுஸ்பண்ட்ஸ்க்கு இது தெரியுதான்னு தெரியல. ஆனா ரம்யா அடிச்சு சொல்றாங்க. "எடுக்காதடா! நீ தான் வோட்டிங்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க. கப்பு உனக்கு தான் எடுக்காதன்றாங்க." அரோரா எதிர்க்கவே தான் சொல்றாங்க. அவங்க சொல்லி முடிச்சதும். அவங்க போனதுக்கு அப்புறமா கூட, அவ இவர நல்லா பிரெயின் வாஷ் பண்றா." ஏன்னா அவரு பின்னாடியே போயிட்டாரு அவங்க கூட. இவ வந்து நல்லா பிரெயின் வாஷ் பண்றா அப்படின்னு. சோ இன்னைக்கு போஸ்டும் வந்துருச்சு. ஜியோ ஹாட்ஸ்டார் பேஜ்ல.
என்ன பெட்டி போஸ்ட் வந்துருச்சு? எடுத்துட்டாரு அப்படின்ற பெட்டி போஸ்ட் எடுத்துட்டாரு. வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு காலையில கூட நான் ப்ரோமோல பாக்குறேன் வினோத் அண்ணா இருக்காரு. ஆனா வினோத் ம். அண்ணா இருக்காரு. ஏன்னா எல்லாரோட மனசுலயும் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு வினோத் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவே பண்ணியாச்சு. அந்த பணத்தை கூட அவர் வந்துட்டு அவர் குடும்பத்துக்காக தான் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் நான் சொல்றேன். அந்த நினைக்கிறேன். 18 அந்த லட்சமும் வீக்னஸ நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்க? அந்த வீக்னஸ ஒரு மனிதனை இப்படி நோண்டுனா அவருக்கு ப்ராப்ளம் இருக்கு, அவருக்கு பண தேவை இருக்கு, நோண்டுனா எடுத்துட்டு போயிருவாரு அப்படின்னு அப்படின்னு நோண்டி அவரை எடுத்து இவங்க பார்வதி எல்லாம் வந்து பீடைன்னு சொல்றாங்கல்ல. பார்வதி ஒரு சரி. பீடை. பார்வதி வீட்டுக்குள்ள இல்ல. இல்லாத போது எனக்கு வந்து தலைவலி என்னை விட்டு போயிருச்சு 2 நாளைக்கு முன்னாடியே. ஒரு ஆள் கேலண்டர்ல இருந்து உள்ள சனிக்கிழமையே தூக்கிட்டாங்க. தூக்கிட்டாங்க. ஏன் உள்ள வந்துட்டு பேசுறாங்க? என்னோட கேள்வி அதுதான். எதுக்கு நீ அந்த இடத்துல ஆள் இல்ல, எதுக்கு பேசுற? அப்பவும் நீ அவங்கள வச்சு தானே பேசுற. அப்ப வேற அந்த ஆள் இல்லையே உனக்கு பேசுறதுக்கு. டிஆர்பிக்காக மிச்சத்தின்னு உட்காந்துக்கிற. நீங்க சொல்ற மாதிரி பேச சொல்லிருப்பாங்களா? அவங்க பேச சொல்லுவாங்களான்னு தெரியல. ஆனா ஒரு வகையில நம்ம பேசிட்டு இருக்கோம். அது வந்து கண்டிப்பா சேனல் கேட்டுச்சா என்னன்னு தெரியல. சாண்ட்ரா ஒரு பக்கம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. செம்மையா பண்றாங்க. ஒரு ப்ரோமோலயும் பண்றாங்க. லைவ்ல பண்றாங்க. நல்லா தெரியுது. ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு வியானா வந்து பேசினாங்க. வியானா பேசினது எதையுமே கட் பண்ணல. பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா வெளி உலக விஷயங்கள பேசாதீங்கன்னு ஒரு ஒரு வாய்ஸ் வருது. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து வாட்டர்மெலன் வந்து வெளி உலக விஷயத்த பேசும்போது திருப்பியும் அவங்களுக்கு சொல்லப்படுது. மறுநாள் வந்து ரம்யா அண்ட் இவங்க வராங்க. அப்சரா வராங்க. அப்ப அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க. சொல்றேன் வெளி உலக விஷயத்த பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி வருது. ஆனா டாஸ்க்கும் அது சம்பந்தமா தான் குடுக்குறீங்க. டாஸ்க் என்ன குடுக்குறீங்க ஃபர்ஸ்ட்? இந்த 6 பேர்ல யாரு டிசர்விங் இல்ல தகுதி இல்லாதவங்க அப்படின்னு குடுத்தீங்க. நேத்து ஒரு எக்ஸிபிஷன் மாரி வச்சீங்க. இந்தந்த இடத்துல இந்தந்த விஷயங்கள் நடக்குது. அது உங்களுக்கு எது ஞாபகத்துல ரொம்ப ஹிட் ஆயிருக்கோ அத சொல்லுங்க. அது சந்தோஷமா இருக்கலாம், சோகமா இருக்கலாம், கோவமா இருக்கலாம். அப்படின்னும்போது தான் ரம்யா வெளியில வராங்க. ரம்யா வெளியில வந்து எனக்கு இந்த பாத்ரூம்ல இந்த இஷ்யூ நம்ம அத பேசியிருக்கோம். இந்த மாரி வந்து அவங்க ஜெயிலுக்கு போனதும் பார்வதி கிட்ட இவங்க தான் சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, இப்ப அந்த இடத்துல பார்வதி இல்லன்றதுனால, பார்வதி என்கிட்ட கேட்டாங்க. அதனால தான் நான் சொன்னேன். ஏன்னா பாப்பாவா நீ? நான் கேட்கிறேன். பாப்பாவா நீ? 2 குழந்தைங்கள பெத்திருக்கல்ல, உனக்கு தெரியாது? ரம்யா இங்கேருந்து வெளியில போனா, எவிக்ட் ஆயிட்டு போயிட்டா, அவங்க வந்து பாப்பாங்க, பாத்துட்டு வந்து கேட்பாங்கன்ற ஒரு புத்தி இல்லையா? இல்ல எனக்கு இப்ப ஒரு விஷயம் தோணுதுங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு என்னமோ ரெட் கார்டு குடுத்தது நல்லது தானோன்னு தோணுது. எஸ். எனக்கும். அப்ப பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகுறாங்களே. எனக்கு அது சந்தோஷமா இருக்கு. மெயினா ஒரு விஷயம் வந்து பார்வதி விஷயத்துல யாரும் எக்ஸ்போஸ் ஆகல. அவங்களுக்கு நடந்தது விஷயத்துல கேட்டு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன ஏன் நீ இப்படி பண்ண? வியானா வந்து கேக்குறாங்க. என்ன ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க விக்ரம்? சாண்ட்ரா எனக்கு பின்னால நீங்க ஏன் இப்படி இது பண்ணிருக்கீங்க? அதே மாதிரிதான் இங்க ரம்யா வந்து எனக்கு பின்னால ஒரு மாதிரியும் முன்னால ஒரு மாதிரியும் பேசுற. நான் ஜெயிலுக்கு போனது வெள்ளிக்கிழமை. என்ன தப்பா பேசிருக்கேன். சனிக்கிழமை நான் வெளில போறேன், என்ன கட்டி பிடிச்சிருக்கேன். இதுல எந்த சாண்ட்ரா ஒரு சாண்ட்ரா? எனக்கு ஒரு சாண்ட்ரா வேணும். எந்த சாண்ட்ரா? உன் கூட நல்லா பேசுறேன்றதுனால என்ன கட்டி பிடிச்சு அழுதது உண்மையா இல்ல வந்துட்டு என்னைய பத்தி பேசுனது உண்மையா? நடிக்கிறியா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து நான் உன் கூட பேசினேன் அப்படின்றதுனால நான் உன்னை பத்தி பின்னால பேசக்கூடாதுன்னு இல்ல. புரியுதா? ஐயோ! ஹோஸ்ட் ஒரு நாள் வந்து பார்வதியை சொன்னாரு. உங்ககிட்ட பேசுறதுனாலலாம் பார்வதி நான் இதுன்னு நினைச்சுக்காதீங்க. பயங்கரமா ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க. ஒரு கலகம்னே வச்சுக்கலாமே அப்படின்னாரு. அப்போ அன்னைக்கு பார்வதிய வந்து ஹோஸ்ட் சொன்னது கலகம்னா, அப்ப இதுக்கு பேர் என்ன? சாண்ட்ராவ அப்ப நம்ம கலக மூட்டின்னு சொல்லலாமா? சொல்லலாமா? இப்ப அததான் வந்து ரம்யா எக்ஸ்போஸ் பண்றாங்க. விக்ரம் மூஞ்சிலையும் கனி மூஞ்சிலையும் வெளிய போய் முழிக்கவே கூடாதுன்னு சொன்ன நீங்க. நீங்க எப்படி சொல்றதுன்னா எவ்வளவு பேர் வந்துட்டு பேஜ்ல வந்துட்டு இத ஓபனா சொன்னாங்களேங்க. பார்வதி ஓபனா சொன்னாங்களே, யாருமே கேட்கலையே. விக்ரம பத்தி சொன்னாங்க, கேட்கல. இன்னைக்கு திவ்யா பேசுறாங்க. செகண்ட் ப்ரோமோ பாத்துருந்தீங்கன்னா தெரியும். திவ்யா பேசுறாங்க சாண்ட்ராவ பத்தி. ரெட் கார் இஷ்யூ தப்பு. கார் இஷ்யூ கூட ரெட் கார்டு கொடுத்தது தப்புன்றத அவங்க மென்ஷன் பண்ணல. கார் இஷ்யூல நடந்தது உண்மையாவே அது டிராமாவா இருக்குமா? அது உண்மையாவே இருந்தாலும் என்னால சாண்ட்ராவை நம்ப முடியல. இது போதும். இப்ப என்ன பண்ணுவீங்க பிரஜன்? இப்ப என்ன பண்ணுவீங்க? வெளியில பயங்கரமா இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த ஒரு பெயர், அத எனக்கு என்ன சொல்றதுக்கு பயம், ஸ்கேம்ட்ரான்னு பேர் வச்சு எல்லாரும் வந்து டாக் பண்றாங்களாம். அவர் பேசின அந்த வீடியோ கீழே அவரை டாக் பண்ணி எத்தனை ஸ்கேம்ட்ரா வந்தது தெரியுமா? எத்தனை பேர் கேஸ் போடுவீங்க? எத்தனை ஆயிரம் பேர் கேஸ் போடுவீங்க? எத்தனை லட்சம் பேர் கேஸ் போடுவீங்க? எல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். எல்லார் மேலயும் கேஸ் போடுங்க. ஒருவேளை உங்க மேல என் மேல கூட போட வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஒரு இடத்துலயே ஸ்கேம்ட்ரான்றத சொல்ல. ஆனா நான் இப்ப சொல்றேன் ஸ்கேம்ட்ரா. அவங்க ஸ்கேம்ட்ரா தான்.
ஏன்னா அவங்க பேர் ஸ்கேண்ட்ரா ஸ்கேம்ட்ரா தான். எங்க தலைவிக்கு தான் அது முதல் பெருமை போய் சேரும். அந்த பேர் வைத்தது என் தலைவி. கமருதீன் கேட்டாரு, என்ன பேர் வச்சு? ஸ்கேம்ட்ரா. ஸ்கேம்ட்ரான்னு வச்சுல அப்படி சொல்லி கரெக்டா பொருந்துச்சு அப்படின்னு. ஏய் இருடா இருடா வாய மூடுடா அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு ஆக்ஷன் கொடுத்திருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன வருத்தமா இருக்குன்னா, வினோத் அண்ணா வந்துட்டு அந்த காசை எடுத்துட்டு போனது ஏத்துக்கவே முடியல. எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வினோத் தான் டைட்டில் வின்னர், அவர்தான் சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல கொண்டு போய் வச்சாச்சு. என்னப்பா டைட்டில் வின்னர்னு நினைக்கிற எல்லாருமே அதான் வந்து பெட்டி பிக் பாஸ் எடுக்க வீட்டை விட்டு வச்சுட்டாங்களே. வெளியே போயிரு. ஒண்ணு ரெட் கார்டை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறீங்க, இன்னொன்னு எப்படியோ பெட்டி எடுக்க வச்சிடுறீங்க. சோ எந்த எல்லா மக்களிடம் வருத ஒரே கேள்வி, எந்த விஷயத்தின் அடிப்படையில் அந்த டைட்டில் கொடுக்க போறாங்க? 50 நாள் சும்மா இருந்துட்டு 6வது வாரத்துக்கு அப்புறமா 7வது வாரத்துக்கு அப்புறமா வந்து வாயை திறந்து பேசி அதுல யாரு குறைன்னு ஊர்கேள்வி மாதிரி கண்டுபிடிச்சு அதை சனிக்கிழமை ஆனா பாயிண்ட் பண்ணி சொல்லி பேர் வாங்கின அதாவது டிக்கெட் டு ஃபினாலே 2 டாஸ்க்ல லீடிங்ல போய் சபரி விட்டதுனால ஜெயிச்ச, அப்புறம் வந்து முன்கூட்டையே அவங்க ஃப்ரெண்டால டைட்டில் வில்லன் பேர் வாங்கின அரோரா சிங்க்ளர். யார் சொன்னா? ஐயோ உங்களுக்கு தெரியாதா அது? என்னாச்சு? அவங்க ஃப்ரெண்ட் நேத்தே போட்டாங்கங்க. எதுல போட்டிருந்தாங்க? அவங்க ஐடில, அவங்களுடைய இதுல ட்விட்டர்லயும் போட்டிருந்தாங்க, இன்ஸ்டாலயும். ஆமா டைட்டில் வின்னர் போட்டாங்க. எஸ். அதாவது அப்புறம் எதுக்கு இல்ல ப்ரோகிராம் நடத்திக்கிட்டு? இல்ல எதுக்கு ப்ரோகிராம் நடத்தி எல்லாத்தையும் வெளிய இருங்க முழுசா சொல்லிடுறேன். ஆக்சுவலா போன வாரம் வெள்ளிக்கிழமை கார் டாஸ்க்னு ஒண்ணு நடக்குது கரெக்டா? புதன்கிழமை நைட்டே ரியா தியாகராஜன் வந்து அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல டிடிஎஃப் வின்னர் அரோரா சிங்க்லர்னு போடுறாங்க. கேட்டுக்கோங்க. அடுத்த 1 ஹவர்ல அதை காணும். ஏன் காணோம்? புதன்கிழமை நைட்டு போட்டதே காணும், டெலீட் பண்ணிட்டாங்க. எஸ். அடுத்தது கானா வினோத் பெட்டி எடுத்துட்டாரா? பெட்டி எடுத்துட்டாரு. எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த வருது, மார்க் மை வேர்ட்ஸ், அரோரா டிக்கெட் டு ஃபினாலே வாங்கின போட்டோ வச்சு டைட்டில் வின்னர் அரோரா. எப்படி? சரி, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்மளுக்கு தான் ஸ்பை இருக்குல்ல, ஐயோ ஆல் ரவுண்டர்ல. அக்கா ரியா வந்து ஸ்டோரி போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அன்னைக்கு போட்ட மாதிரி இன்னைக்கும் போட்டிருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னாங்க. தோ வரையிரு போன ஸ்கிரீன்ஷாட் எடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ள வீடியோ போட்டேன், நான் பேசி வீடியோ போட்டுட்டேன். 1/2 மணி நேரத்துக்குள்ள காணும், டெலிட். இப்ப நீ உன் ஃப்ரெண்டுக்காக கேன்வாஸ் பண்றனா தைரியமா வச்சிருக்க வேண்டியதானே? நீதான் பெறலாச்சே, நீதான் தைரியமா நாளாச்சே, வச்சிருக்க வேண்டியதானே. கேட்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஏன்பா ப்ரோகிராம் நடத்தணும்? எல்லாருக்கும் சிரிப்பில்லத்தனமா இருக்கா இதெல்லாம்? மொத்தமா ரெட் கார்டு கொடுத்து வெளிய. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க டைட்டில் அவங்க குடுக்குறாங்க குடுக்கல எல்லாம் ஓகே, உன் ஃப்ரெண்டுக்காக நீ கேன்வாஸ் பண்ணி சரி ஓகே, உன்னுடைய மைண்ட்ல டைட்டில் வின்னர். இப்போ வினோதோட ஃபேன்ஸ் வினோத் தான் வின்னர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அரோராவோட ஃபேன்ஸ் அரோரா தான் வின்னர். ஏன் வச்சது எடுத்த? அன்னைக்கோ இதே தப்பதான் பண்ண, வச்சத ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கீங்களா? டிக்கெட் டு ஃபினாலே வின்னர்னு போட்டதும் இருக்கு, டைட்டில் வின்னர் போட்டதும் இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்றது, சேனல் இவங்க பேசி வச்சிருக்காங்க, இவங்க சேனல் மூலியமா உள்ள போய் இன்ட்டு கொடுத்துருக்காங்க, பெட்டி எடுக்காத, நீ வந்து டைட்டில் வின்னர் ஆக போற, பெட்டி எடுக்காதன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, நம்ம சொல்லிக்கலாமா? ஏன் அதெல்லாம் காமிக்கல லைவ்ல? நாங்க லைவ்லயே எடிட்ல தூக்கிடுவோம். நாங்க என்ன ரா லைவா போடுறோம் உங்களுக்கு? லைவ்ரிலே கொஞ்சம் டிலே, அவ்வளவுதான். இன்னொரு இனிமேல் அட்டாக் மோட் தான் ஷைலு, அடி செம்ம அடி, அட்டாக் மோட் தான். இன்னொரு டவுட் என்னன்னா வந்துட்டு, நேத்து திவ்யா வந்துட்டு கேக்குறாங்க, என்ன பின்னாடி குத்தி என்ன பத்தி பேசின அந்த மேட்டர் யார் சொல்லிருப்பா? அது லைவ்ல வரல, நான் பார்த்தேனே லைவ்ல. உன்னை பத்தி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? அதுவும் அவங்க வீட்டுக்கார் எப்படியே கொஞ்சம் பிட்டு பிட்டா வந்து உன்னை பத்தி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா திவ்யா? அதுவும் அவங்க வீட்டுக்கார் கூட. நான் சொல்ல மாட்டேன், நீ வெளில போய் பாரு. எப்படின்னா நீ வெளில போய் பாத்துக்கோ, நீயே காரி துப்புவ. ரம்யா சொல்றாங்க இத. இதுல நடுவுல வந்து வியானா வந்து கம்முனரி, நீ கம்முனரி, அவளுக்கு தெரியணும். ஓகே மேடம் வந்து 2 ரம்யா வேற லெவல்ல. ஏன்னா இவங்க எல்லாரும் இப்ப கேம்ல கிடையாது, என்ன நாமினேட் பண்ண முடியாதே அப்படின்ற மாதிரிதான் இப்ப எல்லாம் பண்றாங்க. நான் போறேன், நான் வெளியே போறேன், ஆனா சொல்லிட்டு போயிடுறேன், அவ்வளவுதான். சோ நேத்து இப்படி போகும்போது திவ்யா வந்து அப்படியா சொன்னா, நான் போய் கேட்கவா? நான் போய் நீ இப்ப கேட்காத, வெளியில போய் பாத்துட்டு அதுக்கப்புறம் கேளு. சோ நேத்து நைட் இப்படிதான் வந்து சாண்ட்ரா சுரண்டி விடாத ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நோண்டி விட்டுருக்காங்க அப்படிங்கறத தெளிவா சொல்றீங்க. சேச்சி வெரி பாய்சனஸ் லேடி. ஓ அங்கனையோ அப்படிங்கிற மாதிரி சோ விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாருமே பிளாஸ்ட் ஆகி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. விக்ரம் வந்துட்டு ஃபீல் பண்ணியே ஒரு மாதிரி ஆயிட்டாருங்க. ஒரு பக்கம் பாவமா இருக்கு. இப்போ இந்த 4 நாட்கள்ல நடந்த விஷயம் என்னன்னா வந்துட்டு,
வினோத் அண்ணா நீங்க வெளிய போனது சுத்தமா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோங்க. நன்றி.